அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 12/5/2026. தசமி திதி மதியம் 2:53 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு 1:17 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம் பின்னிரவு 1:17 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேத்து, கும்பத்தில் சந்திரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சூரியன் புதனுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? பணியாட்களை வேலையில் சேர்க்க, மருந்து தயாரிக்க, செங்கல் சூளை பிரிக்க, மந்திரம் ஜெபிக்க, நவக்கிரகங்களை வழிபட, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஜெயிக்க நண்பர்கள் தேவை, வாழ்க்கை முழுவதும் ஜெயிக்க எதிரிகள் தேவை. அப்படி தாங்க நீங்கள் யோசிப்பீங்க. நண்பன் இருந்தால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் எதிரிகள் இருந்தால் மேலே மேலே யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எதிரிகள் தான் நம்மளை தூங்க விடாமல் பண்ணுறவங்க, நம்மளை யோசிக்க வைக்கிறவங்க, நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வழிகளை மறைமுகமாக நமக்கு செய்து கொடுக்குறவங்களும் அவங்க தான். அதனால தாங்க நண்பர்கள் எதிரிகள் எல்லோரையுமே ஒரே மாதிரி பார்க்க கூடிய அற்புதமான மனநிலை சமநிலைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியே குரு பகவான் தான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. புது முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இருந்தாலும் 7.5 சனியும் நடந்து கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கை கால் வலியெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் சோர்வு களைப்பு இருக்கும். அதே மாதிரி தங்க நகைகள் இதெல்லாம் பார்த்து கவனமாக கையாளுங்க. மறதியில் மறந்து எங்கேயாவது வச்சிடக்கூடாது. அதே மாதிரி பணம் கொடுக்குற விஷயத்தில் வாங்குகிற விஷயத்துலையும் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் உட்கார்ந்துட்டார். இதுவரைக்கும் உங்களுடைய பகை கிரகம் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருந்தார். இப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருந்து உட்கார்ந்துட்டதுனால இனிமேல் உங்களுக்கு தைரியம் வரும். மனசுக்குள்ளே இருந்த கவலைகள் விலகும். சோர்வு களைப்பு நீங்கி உற்சாகமாக இன்னைக்கு இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். வீடு மனை சொத்து விவகாரங்கள் பேசலாம், சுமூகமாக முடிவடையுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபமும் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் வரலாம், அல்லது வேறு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பல அறிவாளிகளுடன் நீ பழகினால் நிச்சயமாக நீ ஒரு அறிஞனாக மாறுவாய். பல பணக்காரர்களுடன் நீ பழகினால் ஒருபோதும் பணக்காரனாக மாட்டாய். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அறிவாளிகளுடன் நீங்கள் பழகுவீங்க. அவங்களுடைய அறிவு கூர்மையை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. ஆனால் பணக்காரங்களோட நாம் பழகினாலும் நாம் சம்பாதிச்சாதான், நம்ம உழைச்சாதான் நாம் பணக்காரராக முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்க கொடுத்து நாம் முன்னேறிட முடியாது.
நம்மளோட உழைப்பினால தான் வர முடியுங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் கடுமையான உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்த்தது நடக்கும், தள்ளிப்போன விஷயங்கள் சீக்கிரமாக முடியுங்க. சந்திரனும் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சவாரி செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தனதானிய சம்பத்து தரக்கூடிய 2ஆம் இடத்திலே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கம்பீரமான பேச்சால், கனிவான பேச்சால் இன்றைக்கி பல காரியங்களை நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விருந்தினர்கள் நண்பர்களும் இன்றைக்கி வருவாங்க. அதனால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சகோதர வகையில் செலவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். சமாதானமாக பேசுகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள், வேலையாட்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருப்பவர் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்குங்க. அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான விஷயங்களை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரகசியங்களாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சொற்கள் தான் நம்முடைய சிந்தனையின் ஆடைகள். அதனால் அதை அழுக்காகவோ அல்லது கிழிச்சலாகவோ அல்லது கந்தலாகவோ அணியக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சொற்களை, அற்புதமான சொற்களை எடுத்து நீங்கள் கையாளுவீங்க. தேனை போல சில வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய சொற்களெல்லாம் அழகானதாக இருக்கும், அடுத்தவங்களை வாழ வைப்பதாகவும் இருக்கும். எங்கும் எப்போதும் நல்லவற்றையே பேசி நல்ல செயல்களையே செய்து கொண்டிருக்கும் நற்செயலாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய புதன் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அந்த இடம் வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. கொஞ்சம் லோன் தான் போடணும், மாதம் இஎம்ஐலாம் கட்டணும், எப்படியோ சரி பண்ணிக்கலாம், இப்போ வாங்கலைன்னா அப்புறம் எப்போ வாங்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. ஜென்ம குரு உங்களை கொஞ்சம் படுத்தி எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறாரு. பணங்காசு வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவும் கையில் தங்க மாட்டேங்குது. முன்ன எப்போதும் இந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் வரும், ஒரு வகையில் போகும், அப்படி இப்படி இருக்கும், எல்லாம் உருட்டி புரட்டி சமாளிச்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ இது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி சில யோசனைகள் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் சிக்கனம் தேவைப்படுதுங்க. நெருங்கிய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு இடம் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பாக பரபரப்பாக இருக்கும். சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு மார்க்கெட் ட்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்தியை நீங்கள் மாற்றுவீங்க. இருந்தாலும் முன்ன மாதிரி பெருசாக கல்லாகட்ட முடியலையேங்கிற ஏக்க பெருமூச்சு அப்பப்போ இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால முன்பு இருந்ததை விட இனிமேல் லாபம் நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். புது வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து சில நல்ல தகவல்கள் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுதுங்க. வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உண்மையான அடக்கமே எல்லா நற்குணங்களுக்கும் பிறப்பிடமாக திகழ்கிறது. அதனால தாங்க அடக்கம் அமரருள் உயிக்கும்னு சொன்ன மாதிரி அடக்கமாக இருப்பீங்க. பதவி, பொறுப்பு, பணம், காசு, பட்டம்னு பலவும் வந்து சேர்ந்தாலும் கூட பழச மறக்காமல் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், செலவினங்கள் இதிலேருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும், லாபகரமாக முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எதை பேசினாலும் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் இடம் பார்த்து பொருள் பார்த்து தான் பேசணுங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அதே மாதிரி ராகுவும் 8ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் வருது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் இன்றைக்கி சூடு பிடிக்கும். கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து இன்றைய தினம் உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். அதிகாரிகள் உங்கள்கிட்ட அன்பாக பேசுவாங்க. சக ஊழியர்களோடு இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தவறுகளை ஒத்துக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்தி கொள்ளும் கூடிய சக்தியும் தான் உண்மையான பலமாக ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. இது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுறதுங்க. ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுதெல்லாம் ஒரு தவறு நடந்துட்டால் கூட தவறு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கொள்வீங்க. நான் தவறே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாதம் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி அதை திருத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் எல்லாவற்றுக்கும் தீர்வு காண்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். கண்டபடி சிலர்லாம் பேசுவாங்க மனசாட்சியே இல்லாமல். அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுன்னு இருக்காமல் கேட்காதே, தீயவற்றை கேட்காதேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படியே காற்றுல விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வார்த்தைங்கிறது என்னங்க, காற்றில் வரக்கூடியது. அதையே நம்ம வாழ்க்கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுவானே. வர்ற காற்றுல வர்றது காற்றோடு போகட்டும்னு சில கடினமான வார்த்தைகளை கை கழுவி விட்டுட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்க. சந்திராஷ்டமத்து அன்னைக்கு தான் பிடிக்காதவங்கெல்லாம் பேசுவாங்க, பிடிச்சதெல்லாம் பேச மாட்டாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் ரொம்ப நல்லதுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. உங்களுக்கு எதில் அனுபவம் இருக்கோ அதில் முதலீடு செய்து எதுவும் செய்ய பாருங்கள். இதில் போடுங்க, அதில் அவ்வளோ வரும், இதில் 3 மாதத்தில் அவ்வளோ வந்துடும்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. அதே மாதிரி புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும்.
உங்களை கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் முறியடித்து முன்னேறுவீங்க. இன்றைய தினத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. ஆனால் அந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் உறக்கம் இரக்கம் இரண்டும் அளவோடு தான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகமானால் சோம்பேறி என்பார்கள், இரக்கம் அதிகமானால் ஏமாளி என்பார்கள். இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்க வேண்டும் என்பதனை அறிந்து கொண்டு அளவுக்கு அதிகமாகாமல் பார்த்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலேருந்து 8வது வீட்டுக்குள்ளார செவ்வாய் உட்காந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. கைகலப்பு சில நேரத்தில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நியாயத்தை தட்டி கேட்க போய் அதில் உங்களுக்கு கோபம் அது மாதிரிலாம் சிக்கலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறது முன் கோபத்தை கொடுக்கும், திடீர்னு கை ஓங்க வைக்கும். அதனால் கவனமாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. தாய் பத்திரத்தை சரி பாருங்க. ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா சுற்றி முற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் விசாரிங்க, அந்த சொத்து ராசியானதா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா. ஏன்னா லீகல் ஒப்பீனியன் அதில் கிடைக்காத சில முக்கியமான விஷயங்கள்லாம் சுற்றி முற்றி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிடலாம். அந்த சொத்து பற்றிய ரகசியங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருந்துருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதோ வருது இதோ வருதுன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனதும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் வலையில் சிக்கிக்கொள்ளும், ஆனால் நரிகள் சிக்கிக்கொள்வதில்லை. இங்கு புரிகளும் அதிகம், நரிகளும் அதிகம். அதனால் கவனமாக இருங்கள். நீங்கள் அப்படி தாங்க, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு ஒரு காலத்தில் நம்பி நீங்கள் ஏமாந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் ஏமாறுறதே கிடையாது. கவனமாகவே இருந்துருவோம். யாராக இருந்தாலும் ஒரு கண்ணு வைப்போம், அப்போ தான் சரியாக இருக்கும். எல்லோரும் நல்லவங்கன்னு நம்ம நம்பக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் தயாராகிட்டீங்க. அதனால தாங்க நரிகளும் பொறிகளும் சுற்றி முற்றி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே எங்கும் எப்பொழுதும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இருந்தாலும் செலவுகளும் அலைச்சல்களும் அதிகமாயிட்டு தாங்க போகுது. ஏற்கனவே சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறதுனால கொஞ்சம் சோர்வு களைப்பாக தான் இருக்கிறீங்க. சில நேரங்களில் மூச்சு கூட வாங்குது நடந்தால். அதே மாதிரி இப்போ செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அடிவயிறு வலி அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நீர்மோர் பழங்கள் இதெல்லாம் நடுநடுவில் சாப்பிட்றது ரொம்ப நலமாக இருக்குங்க. 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க.
அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. இருந்தாலும் கூட விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாண விஷயம் அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது, இன்னும் சரியாக முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்போ சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளுக்கு மகனுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை தரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நேர்மை உண்மை இவை இரண்டும் அழியாத சொத்துக்கள். காலம் செல்ல செல்லத்தான் அதனுடைய மகத்துவம் எல்லாமே தெரிய வரும். நான் நேர்மையாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்முடைய நேர்மையையும் உண்மையையும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க. உடனே ஓடி வந்து நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னு பாராட்டவே மாட்டாங்க. ஆனால் காலம் போக போக எல்லாருடைய வாயிலிருந்தும் அவர் ரொம்ப நேர்மையானவருங்க, அவர் ரொம்ப உண்மையாக இருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வாழ்த்துதலுக்கும் பாராட்டுதலுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. யோகாதிபதி குரு பகவானுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதோ பணம் வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் வருது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் ஏக்கத்துடன் யோசித்து கொண்டே இருப்பீங்க. 8ஆம் இடத்துல குரு, சகட குரு, எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது, சக்கரை மாதிரி உருண்டு ஓடுது, காசு பணமெல்லாம் செலவாயிட்டு தான் இருக்குது, சேமிக்கவும் முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக இருந்தார், இப்போ பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்கும். சொத்து பத்து விவகாரங்கள் பேசலாம், சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாகப்பிரிவினை விஷயங்களும் பேசலாங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் மனசுக்குள்ளார எழும்பும். அது எழுந்திருக்கும் போதே ஒரு தட்டு தட்டிடுங்க, அது தேவையில்லை. நீங்கள் நல்லா இருக்கீங்க, மேற்கொண்டு நல்லா இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க, பேரெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, சம்பளமும் அதே நிலைமையில் தான் இருக்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனிதனாக வாழ்ந்தால் கோவிலுக்கு போவாய், புனிதனாக வாழ்ந்தால் நீயே கோவிலாவாய். ஆரம்பத்தில் நீங்கள் வந்து மனித வாழ்க்கை, மனிதநேய வாழ்க்கை அதெல்லாம் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் போக போக சித்தர் வாழ்க்கையும் புனித வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் அங்கே சொந்த பந்தம் எல்லாருமே உங்களை வந்து புனிதராக பார்ப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் புனிதத்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன்
சுக்கிரன் பயணம் செய்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிரிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. சொந்த வீடு வாங்கணும்னு குறியாக இருக்கீங்க. லோன் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு 4 பக்கமும் தடைகளை உண்டு பண்ணுறாரு. ஒரு வேலை எடுத்தோம் அதை முடித்தோங்கிற மாதிரி இல்லாமல் எதை எடுத்தாலும் எப்போ போனாலும் தடங்களாகிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால மாற்று மொழி பேசுகிறவங்க, வேற்று இனம் சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபம் இருக்குது, வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நிறைய நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். வீட்டுக்கே போக விட மாட்டாங்க போல் தெரியுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டியும் இருக்குங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்துருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உண்மையிலேயே கஷ்டங்கள் நம்மை பெரிதாக பாதிப்பதில்லை. ஆனால் அதை பற்றிய பயம்தான் நம்மை பாதிக்கிறது. அதை பற்றி நினைத்து மனசை போட்டு குழப்பி அறிவை போட்டு கசக்கி கொண்டு இருப்பதில்தான் நமக்கு ஆபத்து உருவாகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எந்த கஷ்டம் வந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுவும் கடந்து போகுங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் பலமாக உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் 6வது வீட்டில் குரு இருக்கிறதுனால தேடி தேடி நம்மளை அடிக்கிறாரு. எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. எந்த வேலையை தொட்டாலும் 99.9% அப்படி நின்று போகுதே. கொஞ்சம் அப்படி நடந்திருந்தால் இந்நேரம் அதில் ஒரு பணம் வந்திருக்கும், அது ஒரு செலவுக்காயிருக்கும், இருக்கிற தலைவலி பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருக்கலாமே அப்படின்னு பல நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க. குரு பகவான் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால பரிகாரமாக வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு 2 நெய் தீபம் ஏற்றுறதும் நல்லதுங்க. வியாழக்கிழமைகளில் அன்னதானம் செய்கிறதும் நல்லது. யாராவது ஒருத்தவங்க 2 பேருக்கு சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் செய்வதும் ஒரு வகையில் நல்லதுங்க. இன்றைக்கு சந்திரன் சாதகமாக இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. அதே மாதிரி புது ஒப்பந்தங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சவால்களில் நீங்கள் சமாளித்து வெற்றி பெற்று காட்டுவீங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி உங்களுக்கு வலுத்து தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வேலை தேடின்னு இருக்கீங்க, வர்றது மாதிரி இருக்குது. ஆனால் விசாரிக்கும் போது அது ஒன்றும் நல்ல கம்பெனி மாதிரி இல்லையே, பார்த்துக்கலாங்கிற மாதிரி மனசு தடுமாறுது. இருந்தாலும் சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல வேலை நல்ல நிறுவனத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் லாபம் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலருடைய கோபத்திற்குள்ளேயும் அடங்கியிருக்கும். ஆமாம், சிலர்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவாங்க, சிரித்த முகத்தோடு பேசுவாங்க. உடனே அவங்கெல்லாம் அன்பானவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. சிலர் நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் கோவப்படுவாங்க. நாம் எதையாவது சரியாக செய்யலைன்னா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அதனால தாங்க அன்பாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் அக்கறையோடு கோவப்பட்டு நம்முடைய தவறுகளை திருத்துறாங்க இல்லைங்களா,
பார்த்தீங்களா, அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கோபம் கொஞ்சம் அதிகமாகும், வேலை சுமை இருக்கும், சாதாரண வேலை கூட முடிய மாட்டேங்குதுன்னு மனசுக்குள்ளார ஒரு சங்கடம் எட்டி பார்க்கும். 2-3 நாளாகவே நிலமை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இன்று இரவு 7:24 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்கும். அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்னைக்கு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, வேலை சுமை இருந்தது, அலைச்சல் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், சுமாராக தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராமல் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால முன்னைய விட கொஞ்சம் தைரியம்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. சொத்து பத்து விவகாரங்கள் அதெல்லாம் பேசலாம், அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கசப்பான வேப்பம் பூவிலிருந்து தேனீக்கள் தேனை எடுக்கின்றன. அதுபோல் சில கசப்பான மாறுதலான சம்பவங்கள் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருகின்றன. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கசப்பும் சுவையில் ஒரு சுவையாகத்தான் இருக்குது, கஷ்டமும் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறதுங்கிற தெளிவான சிந்தனைக்கு உட்பட்டு தெளிவாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு சுமாராக தான் இருக்குது. அதனால் செலவுகள் இருக்கும். யாருக்கும் உறுதிமொழி தர வேண்டாம், நான் செய்துடுறேன், செய்து கொடுத்துட்றேன் அப்படின்னு யாருக்கும் இன்றைக்கி வாக்கு தராதிங்க. தந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அது ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். முடியாதுன்னு சொல்லிட்டு செய்துட்டோம்னா அது சிறப்பாக இருக்கும். பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலைன்னா அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால உடல்நிலை வானிலை அறிக்கை மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி உடம்பு படுத்துது, காலையில் ஒரு மாதிரி, சாயந்தரம் ஒரு மாதிரி, எல்லாம் மாறி மாறி இருக்குது. எப்படியோ சாமர்த்தியமாக எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய தினம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் இரவு 7:24 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் வேலை சுமையும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. மற்றபடி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. உங்கள் ராசியை விட்டு செவ்வாய் விலகி நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால முன்னைய விட இன்றைக்கி சாதுரியமாக பேசி ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்று இரவு 7:24 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.